ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த அன்பர்களே, மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, சிவனையச் சேர்ந்தவர்களே, வைணவ பெருந்தகைகளே மற்றும் ஏனைய ஆன்மீகத்தை கடைபிடிக்கும் அனைத்து அன்புள்ளங்களே, நமது ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் பல்வேறு விதமான விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய கேள்விகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஐடிவி சார்பாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து கூர்ந்து நமக்கெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லவிருக்கிறது. ஐடிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை அழுத்தணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க. நிறையா எதிர்பார்க்கிறோம். நிறைய கேள்விகள் இந்த 2-3 விஷயத்திலே நம்மளை நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. பெரும்பாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலியை பற்றி சொல்லுங்க, கருங்காலி மாலையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நவகிரகங்களே இருக்கக்கூடிய ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய, குரு, சுக்கிர, சனி, ராகு, கேது 9 கிரகங்களே சனி கிரகத்துக்கு மாத்திரம்தான் இந்த கருங்காலி மாலை என்று சொல்லக்கூடிய கருங்காலி கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கருங்காலி பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டையை உடைச்சி வச்சிருப்பாங்க. ஹோமத்துக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. எந்த ஹோமத்துக்கு? நவக்கிரக ஹோமங்கள் செய்யப்படும் பொழுது அந்த கருங்காலி, சனிக்குரிய மந்திரங்கள் சொல்லப்படுகிற போது அந்த கருங்காலி கட்டையை ஆர்ஜியம் என்று சொல்லக்கூடிய நெய்யில தோச்சு ஹோமம் பண்ணுவார்கள். ஆனா இப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி கிரகத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, தொடரும் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. சனிக்கிழமைக்கு பேரு தொடரும்னு பேரு. அப்ப சனிக்கிழமைக்கு தொடரும்னு ஒரு பேர் இருக்கிறதுனால இந்த கருங்காலி மாலையை போட்டுட்டு நம்ம ஜபங்கள் பண்ணால், கருங்காலியை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஜபங்கள் பண்ணால் அது சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜபமாலை அப்படின்னு சொல்லி ஜபமாலை மாதிரி செய்து ஜபம் பண்ணா நமக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் இந்த கருங்காலி கட்டைய உடைக்க முடியாது. அபிப்பிராட்டியாரே சொல்லுறது, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி. கோடாரி இருக்கு இல்லையா, ஆக்ஸ், அதை எடுத்து கருங்காலி கட்டையை உடைச்சிங்கன்னா கோடாரியே உடைஞ்சிடுமா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். சனி யாரு? ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படிங்கிறதுக்கு எஜமான், நீதிபதி. அப்போ அந்த கோடாரியே வளைஞ்சு போயிடுமா. அப்ப அந்த கோடாரி வளையாம இருக்கிறது, இரும்பையே வளைக்கக்கூடிய சக்தி படைத்தது சனீஸ்வரன். ஏன்னா ஈஸ்வரனுடைய மகன். ஈஸ்வரன் யாரு? அந்த ஈஸ்வரன் கரண்ட் மாதிரி, விதி, அந்த விதிக்கு பிறக்கப்பட்ட பிள்ளையானவர். ஏன் அந்த இரும்பு வளையுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி கிரகத்தின் அந்த கருங்காலி கட்டையும் இரும்பு மாதிரி இருக்குமா. அதனால ஒரு இரும்போடு இன்னொரு இரும்பை உடைத்தோமானால் ஒரு இரும்பு உடைச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நேரா உடைச்சிங்க கருங்காலி அப்படின்னா அது சைட்ல உடையும். சரி, நேரா கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா அது நேரா உடையாது. ஒன்றும் பாதிமா, ஒன்றும் முக்காவுமா தான் உடையும். அப்போ இப்படி இருக்க பட்சத்துல அந்த இப்பத்திய எக்யூப்மெண்ட்ஸ், இப்பத்திய நவீன எந்திரங்கள் மூலமாக அந்த கருங்காலி ஷேப் பண்ணி உருண்டையாக்கி 6 mm, 8 mm, 10 mm, 12 mm அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசா கருங்காலி உருண்டைகள் பண்ணி அதில் ஹோல்ஸ் போட்டு அது மாலையா கொடுக்குறாங்க. அதுலேயே வேல் வருது, சூளம் வருது. கருங்காலி கட்டையை 2 பக்கமும் வெள்ளி கப்பு வச்சு மாலை அந்த இதில் கழுத்தில் போடுற தாயத்து மாதிரிலாம் விட்டது. அப்போ எல்லா கிரகங்களுக்கும் இந்த வேலை இருக்கிறதா? எந்தெந்த கிரகங்கள் சனியோட சேர்ந்தால் நன்றாக இருக்கும், அந்த சனியோட மாலை என்று சொல்லக்கூடிய கருங்காலி மாலையை யாரெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் போட்டுக்கலாமா? அல்ல, போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் போடக்கூடாது அப்படின்னா, சனியோட வேலை ஆயுளை கொடுப்பது மற்றும் நமது வேலைகளை இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பது. இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் போடலாம். யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அந்த மாதிரி எல்லாம் போடலாம். அது சிம்பிளா சொல்றேன், பார்த்துக்கோங்க. அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்போ அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம்
அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிறது குறைச்சிக்கணும். அவங்களுக்கு ஜாதகத்துல சனியோட காரகம் உச்சம் பெற்றோ இல்லது ஆட்சி பெற்றோ இருந்தால் மட்டுமே போடலாம். கும்பராசி மற்றும் மகர ராசி இரண்டுமே சனியோட ஆட்சி வீடு. அவங்கெல்லாம் போடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த அரசு உத்தியோகத்தில் இருந்தால் போடக்கூடாது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த கருங்காலி மாலையை தவிர்க்கலாம். அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஜோதிடத்தில் திறன் படைத்தவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் சொல்லி இந்த ஜாதகத்துல இந்த சனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலையை போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு போடணும். அடுத்து சந்திரன். அப்போ சூரியனுக்கும் ஆகாமல் போய்விடுகிறார், சந்திரனுக்கும் ஆகாமல் போய்விடுகிறார் இந்த சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய கருங்காலி மாலை. சந்திரன் உச்சம் பெற்றோ சந்திரன் ஆட்சி பெற்றோ இருக்கிறவர்கள் போடக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்ப கடகராசியில சந்திரன் உச்சம், அப்ப கடகராசிக்காரர்கள் போடலாமா அப்படின்னு பார்த்தா மட்டாதான். அது ஜாதக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இருக்கிறது. அப்போ சூரியனுக்கும் ஆகாத சனி, சந்திரனுக்கும் ஆகாத ஒரு சனி, அது அவங்களாம் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கருங்காலி மாலை போட்டோடனே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தலைக்கும். இது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா சனியால் அது தொடர்ச்சியாக, என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனினா தொடரும்னு பேரு. அப்போ அது தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு தீய பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால அதை தவிர்த்துடணும். ஆதித்யாய சோமாய மங்களன், செவ்வாய்க்காவது ஆகுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் ஆக முடியாத ஒரு கிரகமாக இருக்கிறது சனி. அப்போ செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களும் பெரும்பாலும் போடக்கூடாது. செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மேஷம், விருச்சிகம், இவங்கெல்லாம் போடலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க ஜாதகத்துல சனி நன்றாக இருந்தால் மட்டுமே, நல்லா கவனிக்கணும், ஜாதகத்தில் சனி நன்றாக இருந்தால் மட்டுமே போட வேண்டும் கருங்காலி மாலை. அப்போ ஆதித்யாய சோமாய மங்களாய போயிடுது. புதனுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்கொள்ளும். அப்ப மிதுன ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் ஒரு பெரும்பாலும் போட்டுக்கலாம் அந்த கருங்காலி மாலையை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன காரணம்? பேங்க்ல வேலை செய்யறவங்க, டீச்சர்ஸ், எழுத்து பணியில இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப பேங்க்ல வேலை செய்யற கேஷியர் போட்டுக்கலாமான மட்டா இருக்கு. ஏன்னா குரு காரகம் அவர்களுக்கு சரியாக, குருவுக்கும் சனிக்கும் ஆகாத ஒரு காரணத்தினால அவர்கள் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. தலைமுடி நிறைய இருக்கிறவங்க, தலைமுடி அதீதமாக வளருபவர்கள், நிறைய முடி வச்சிருக்காங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதீதமான முடி வளர்ச்சி உள்ளவர்கள் இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம், அதீதமான முடி வளர்ச்சி, தலையில அதிகமான முடி வளர்ச்சி இந்த இருக்கிறவங்க தாராளமா அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கொள்ளலாம். பெண் சாமியார்கள், ஆண் சாமியார்கள் போட்டுக்கொள்ளலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேதுவோட ஒத்து போறது. அப்போ நான் ஆதித்யாய சோமாய மங்களாய குராய் புதன் வரைக்கும் வந்துட்டேன், குரு சொல்ல, குருவோட சேரும் பொழுது சனிக்கு ஒத்துக்கொள்ளாது. அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் போடலாம், ஆனால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் போடக்கூடாது. அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடத்துல சுவாமிக்கு பூஜை பண்றவங்க போட்டுக்கலாம். சுவாமிக்கு பூஜை பண்ற அர்ச்சகர்கள், பூசாரிகள் நிறைய போட்டு, எல்லா விதமான பூசாரிகள், பெண் பூசாரி, ஆண் பூசாரி இருக்காங்க, அவங்களாம் போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம் அந்த கருங்காலி மாலையை. சுக்கிரனோட இணைவு பெறுகிறாரா அப்படின்னா வெள்ளியோட சேர்த்து அந்த கருங்காலி மாலையை சேர்த்து போட்டுக்கொள்ளலாம். அப்ப பெண்கள் போடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் மட்டும் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. ஆண்கள் அதிக நாட்டம் உள்ளவர்கள் போடலாம். ஓகேவா? சுக்கிரன்னா மனையாளுக்கும் சனீஸ்வரனுக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. சனியோட கருங்காலி ஆயுள் காரகன். அதனால சனி உச்சம் பெற்றவர்கள், சனி ஆட்சி பெற்றவர்கள், கும்பராசி மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது ஜாதகத்துல இருந்தா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அப்ப குருவோட காரகமாக சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப குருவோட ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனமா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், 2 ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும். ஓகேவா? மேஷ ராசிக்காரர்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷபமும் துலாமும் போட்டுக்கலாம், ரிஷபமும் துலாமும் போட்டுக்கலாம். ஓகேவா? மேஷராசிக்காரர்கள் அணியக்கூடாது, ரிஷபராசிக்காரர்கள் போட்டுக்கொள்ளலாம், மிதுன ராசிக்காரர்கள் போட்டுக்கொள்ளலாம், கடகராசிக்காரர்கள் யோசிச்சு போட்டுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள், சூரியன் ஆட்சியில் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசிச்சு போட்டுக்கணும். கன்னியா ராசிக்காரர்கள் போட்டுக்கலாம், துலா ராசிக்காரர்கள் போட்டுக்கலாம், விருச்சிக ராசிக்காரர்கள் போடக்கூடாது, அது ஜாதகத்துல இருந்தா மட்டும்தான் போடணும். அப்புறம் தனுசு ராசிக்காரர்கள் போட்டுக்கொள்ளலாம், மகரம், கும்பம், மீனம் இவங்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ ஜாதக ரீதியாக யார் நல்லா பார்க்குறாங்களோ, இந்த சனீஸ்வரன் யாருக்கெல்லாம் நல்லது செய்கிறார்களோ, இந்த லேத் ஒர்க் எல்லாம் பண்றாங்க பாருங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோடாரிலாம் வச்சு வேலை செய்யறாங்க பாருங்க, இரும்புல தொட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ளோர் மில்லு, இந்த மாவு அரைத்து கொடுக்குற மில்லுல இரும்பை தொட்டுட்டே இருப்பாங்க, ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் போட்டுக்கலாம். டிரைவர்ஸ் போட்டுக்கலாம், கார் ஓட்டுகிற டிரைவர்ஸ் போட்டுக்கலாம், டீச்சர்ஸ் போட்டுக்கலாம்,
அப்போ வந்து பேங்க்ல வேலை செய்யற எழுத்தாளர்கள் போட்டுக்கலாம். கேஷியர் சம்பந்தப்பட்ட இல்லாம எழுத்து பணியில இருக்கிறவங்க, பேங்க்ல எழுத்து பணியில இருக்கிறவங்க போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவர்கள் போட்டுக்கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றவங்க, பிடெக் படிக்கிறவங்க, எம்டெக் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். அப்போ டாக்டர்ஸ் கொஞ்சம் குறைவா போட்டுக்கணும், ஏன்னா செவ்வாய்க்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். மிலிட்ரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் போடுறதுக்கு யோசனை பண்ணணும். போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க போடுறதுக்கு யோசனை பண்ணணும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுக்கிரன் அவங்களாம் வந்து இந்த ஏசியில அதிகமாக இருப்பவர்கள், ஏசினா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஏசி மெக்கானிக் இவங்கெல்லாம் போட்டுக்கலாம். அவங்கெல்லாம் போட்டுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. கருங்காலி பத்தி போட்டுக்கலாம். ஆக இந்த கருங்காலியை யார் யாரெல்லாம் போட்டுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா செங்காலின்னு ஒண்ணு இருக்கு, செங்மரம். அந்த மரத்துல செய்யக்கூடிய மாலைகள் இப்பெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து 0 பாயிண்ட் மாலை. அப்போ வந்து அதே மாதிரி 6 mm இருக்கு, 8 mm இருக்கு, 10 mm இருக்கு, 12 mm இருக்கு. பெரிய பெரிய மாலைகள் வருது செங்காலி. செங்காலி அனைத்து ராசிக்காரர்களும் போட்டுக்கொள்ளலாம். செங்காலி மாலை அனைத்து ராசிக்காரர்களும் தாயத்தா கூட பண்ணி கழுத்துல போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆகையினால இந்த கருங்காலியை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் நிறைய பேருக்கு சொல்லணும். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த, இந்த கருங்காலி பத்தின விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல நீங்க அனுப்புனாலே போதுமானது. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணாலே அவங்கெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. உங்க ராசிக்காரர்கள், உங்க குடும்பத்தில் உள்ள ராசிக்காரர்கள் நீங்க ஷேர் பண்ணாலே அவங்க அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டே இருப்போம். ஐடிவி வழங்கக்கூடிய இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருப்போம். ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, கேள்விகளை கேளுங்கள். தாராளமாக சொல்வதற்கு தயங்காமல் காத்திருக்கிறோம். நன்றி, நமஸ்காரங்களுடன் வாசுதேவன், புதுச்சேரி.